ஒரு சிம்பிளான டேஸ்டான தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இது சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷங்ஷா விலாக்ஸ். டிஃபனுக்கு காலையில் இல்லை நைட்டுக்கு எப்போ வேணால் தொட்டுக்கிறதுக்காக ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறது தக்காளி சட்னி. இதில் வெங்காயம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 குண்டு மிளகா, 4 காஷ்மீரி மிளகா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக அரை கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேவக்க வறுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தனியாக தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக 7 தக்காளி பழம் 7 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருக்குது, அதனால் முழுசாக அப்படியே போட்டு வதக்கியிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். வறுத்ததெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாயும் தக்காளி பழத்தையும் சேர்த்து 2 சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக மாற்றிக்கலாம். இதுக்கு தாளிப்பு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இது எங்கள் வீட்டில் ரவா தோசைக்கு பண்ணியிருக்கேன் நான் சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் தோசை, இட்லி, உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக தோசையும் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.